தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட சவுல் ராஜாவினுடைய படை தளபதி அப்னேரை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் சவுலுடைய சேனாபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் என்று வாசிக்கிறோம். சவுல் ராஜாவினுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அப்னேர். சவுல் ராஜா இறந்த பின்பு அப்னேர் தன்னை வலிமையாக்கி கொண்டான். யூதா கோத்திரம் தாவீதை ராஜாவாக்கினார்கள். மற்ற கோத்திரத்தில் எல்லாரும் இஸ்போசேத்தை, சவுலின் ஒரு மகனாகிய இஸ்போசேத்தை ராஜாவாக்கினார்கள். அப்னேர் படைக்கும் தாவீதின் படை தளபதி ஆகிய யோவாபின் படைக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அப்னேர் தோற்று ஓடினான். அவனுக்கு பின்னாலே ஆசகேல் யோவாபுடைய சகோதரன் துரத்தி கொண்டு வரும்பொழுது அப்னேர் ஆசகேலை கொல்ல விருப்பமில்லை. ஏனென்றால் யோவாபும் அப்னேரும் நண்பர்களாயிருந்தார்கள். ஆனாலும் கூட தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஒரு கட்டத்தில் ஆசகேலை கொல்ல வேண்டியது ஆயிற்று. சவுலுடைய முன்னாள் ஒரு மனைவியை அப்னேர் தகாத உறவை வைத்துக் கொண்டிருந்தால் பாலியல் குற்றம் செய்தான். இதை தட்டி கேட்ட இஸ்போசேத்துக்கு அப்னேர் கடுமையாக பதில் சொன்னான். ஒரு கட்டத்தில் அப்னேர் தாவீதுக்கு ஆள் அனுப்பி சமஸ்த இஸ்ரவேலையும் உம்மிடத்தில் சேர்ப்பேன் என்று உடன்படிக்கை செய்ய ஆள் அனுப்பினான். தாவீது அதற்கு சம்மதித்திருந்தான். ஆனால் யோவாப் தன் தம்பியின் கொன்றதற்காக அப்னேரை பழி தீர்த்து கொன்று போட்டான். தாவீதுக்கு அறியாமல் செய்தபடினாலே தாவீதுக்கு மிகவும் வருத்தமாயிருந்தது. பிற்பாடு தேவ திட்டத்தின்படி தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகினார். அப்னேர் வலிமையுள்ளவனாயிருந்தாலும் கூட அவனுடைய சுய நலமுள்ள சிந்தனைகளாலே அவன் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். தேவ திட்டத்தை அறியாதவனாயிருந்தான். ஆனால் தேவனோ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய திட்டங்களை நமக்கு தெரிவித்து துல்லியமாய் அவர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.